இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓவஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு அறம் இணைய இதழினுடைய ஆசிரியர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதமா இருக்கு. இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஒரு ஆர்வம் சொல்றதை விட ஒரு பரபரப்பு, ஒரு எதிர்பார்ப்பு அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாம பொதுவாவே இருக்கும். ஆனா இந்த முறை ஒரு புறக்கணிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். எதிர் தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே புறக்கணித்திருக்கிறார்கள், எக்ஸப்ட் நாம் தமிழர் கட்சி. இந்த புறக்கணிப்பு, தேர்தல் புறக்கணிப்பு, குறிப்பாக இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கறது குறித்து உங்களுடைய பார்வை, ஒரு பத்திரிகையாளரா ஒரு புறக்கணிப்புங்கிறது எப்படி பாக்குறீங்க? தேர்தல் புறக்கணிப்பு அதாவது சென்ற முறை இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த தேர்தல் மிக மிக முறைகேடாக நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது தொடர்பான புகார்கள் நிறைய ஊடகங்கள்ல பேசப்பட்டது. அளவில்லாத முறையில பரிசு பொருள்கள், பணம் கொடுக்கப்பட்டதும், வாக்காளர்களை மொத்தமா கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு திரைப்படங்கள் காட்டி, கேளிக்கைகள்லாம் காட்டி, அவர்களுக்கு விருந்து கொடுத்து, பணமும் கொடுத்து, இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். இப்போ இவ்வளவு விஷயம் எல்லாருக்கும், அந்த தொகுதி இல்லாத எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க தெரியும் போது, ஆனா தேர்தல் கமிஷன் அது தொடர்பான எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தாங்க. அப்ப போட்டியிட்ட மற்ற கட்சிகள் ரொம்ப திணறி போனாங்க. அப்ப இது இப்பயும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம எதிர்கொள்வதற்கு எதுக்கு நம்ம போய் அங்க நின்றுக்கிட்டு அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இது ஒரு விரக்தி நிலைப்பாடு தான். அப்ப இந்த விரக்தி நிலைப்பாடு ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் கமிஷனுடைய தோல்வி, ஜனநாயகத்தின் தோல்வி அப்படின்னு நம்ம பாக்குறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இல்ல, அப்படி அது நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. பல புகார்கள் அளிக்கப்படுது. தேர்தல் ஆணையம், இப்ப நம்ம இதை குறித்து நம்ம பேசும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. சில புகார்கள் அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன், அதை தாண்டி செயல்பட முடியலைங்கிறது அவங்களும் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்காங்க. பல்வேறு ஆணையர்களா இருந்தவர்களாகட்டும், முன்னாள் தேர்தல் ஆணையர் இருந்த பல பேர் அதை பத்தி சொல்றாங்க. ஆனா களத்துல இதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா தானே பார்க்கணும். எதிர்கட்சிகளை பொறுத்தளவுல ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி, நாங்க இப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க, ஒரு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பா அதை ஏன் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு பார்க்க. நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயத்த பிஜேபி புறக்கணிச்சதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க மத்தியில ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க டெல்லி, பஞ்சாப் போன்ற ஆம் ஆத்மி ஆளக்கூடிய ஸ்டேட்ல ரொம்ப விக்ரஸா போட்டிட்டு அவங்கள கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுல ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல்ல இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஒரு கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிற அளவுக்கு நீங்க தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்து, ஏன்னா மத்திய ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தேர்தல் கமிஷனுக்கு சரியான ஆட்களா அங்க அதிகாரிகளை போட்டு நீங்க கராரா அதை நீங்க நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து, தங்களுடைய கட்சிக்காரர்களையும் விழிப்புணர்வோட அங்க வச்சு இந்த தேர்தல் முறையீடை தடுக்கிறதுல, இந்த ஜனநாயகத்துல ஒரு பங்காற்றுவதற்கு அவங்க அவங்க கிட்ட சக்தி இருக்கு, பவர் இருக்கு, அவங்க பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி அதிமுக கிட்டையும் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்க அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் பல பேர் அந்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கீழே வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. அவங்களே தேர்தல் கமிஷன்லயும் பொறுப்புல இருப்பாங்க. அப்ப அவங்கள தட்டி கேட்டு வழி நடத்துறதுக்கு இப்படிலாம் நீங்க துணை போகக்கூடாதுன்னு கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதனால இத இந்த களத்தை விட்டு கொடுத்தது ஏற்புடையதல்ல. இந்த களத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் இவங்க போராடி இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. நிச்சயமா நிச்சயமா. அதான் நீங்க இப்ப முதல்ல சொன்னதுல இருந்து இப்ப அடுத்த ஸ்டெப் அதான், களம் கண்டிருந்தால் அதை எதிர்த்து போராடி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த கட்சிகளுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல சொன்னீங்க பாஜகவுக்கு புறக்கணித்து ஆச்சரியம் அளிக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆச்சரியம் அளிக்கு அப்படின்னு சொன்னா அதற்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க. பாஜக புறக்கணிப்பு ஆச்சரியம் அளிக்கிறதுன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆமா, இப்ப நான் என்ன இதை பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, பாஜக இத
எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் வலிமையும் வாய்ந்த ஒரு கட்சியா இருக்கும்போது இதை ஏன் அவங்க விட்டு கொடுத்துட்டு போவாங்க? அதிமுகவும் நிக்காத ஒரு இடத்துல பிஜேபி நிக்கும் போது அதிமுக வாக்குகளையும் சேர்ந்து வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரெண்டாவது கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு ஒரு தனி செல்வாக்கும் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி காட்டுவதற்கான சக்தி கொண்ட கட்சி தான் அது. அந்த தொகுதியை பொறுத்தளவுல நான் சொல்றேன். ஈரோடு தமிழ்நாடு ஃபுல்லா ஈரோடு கிழக்க பொறுத்தளவு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால அந்த வாய்ப்பு அவங்க இழந்ததை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா அதிமுக நிக்காம போனா நீங்க அதிமுக நிக்காம போயிடுச்சா அந்த வாக்கு நிச்சயமா திமுகவுக்கு போக போறது இல்லை. அப்ப விஜய் நிக்கல, விஜயோட வாக்கு நிச்சயமா திமுகவுக்கு போக போறது இல்லை. அப்போ பிஜேபி அந்த களத்தை ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி பொதுவா ஒரு 3.25 வருஷத்துல மக்களுக்கு அதிகமா வளர்ந்துருக்குன்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெண்டாவதாக இன்னும் 1.25 வருஷம் தான் இருக்கிறதுனால நீங்க ஆளுங்கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாகணும்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி பார்ப்போமே, அதுக்கு ஒரு வாய்க்காலா இந்த தேர்தலை பயன்படுத்தலாமேன்னு யோசிப்பாங்க. அப்படின்னும் போது அதிமுக இங்க நின்று இருந்தாங்கன்னா அவங்க நல்ல வாக்கு வங்கி வாங்கி இருக்கலாம். அதே மாதிரி அதிமுகவோ பிஜேபியோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க கலங்காணுவாங்க தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 2 பேருமே புறக்கணிப்பாங்க அப்படின்றது தமிழ்நாடு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நிச்சயமா. இன்னொன்று, இப்போ நீங்க லேட்டஸ்டா சொன்னீங்க புதிய கட்சி விஜய் வரும். விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரியில ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? நாங்க முதல்ல தெளிவா சொல்லிட்டோம், கட்சி ஆரம்பிக்கப்பட்ட துவங்கப்பட்ட நாள்லயே சொன்னோம், எங்க கட்சி 2026 பேரவை தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. அதுக்கு இடையில எத்தனை தேர்தல் இருந்தாலும் சரி, ஏன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, விக்கிரவாண்டியை புறக்கணிக்கிறாங்க, எங்களுக்கு அந்த தேர்தலை பத்தி எங்களுக்கு இது இல்லை, எங்க இலக்கு தான் சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறதும் எப்படி அது அரசியல் களத்துல? அதாவது எம்ஜிஆர் அதிமுகவை தோற்றுவித்த பிற்பாடு 6 மாசத்துல திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ கட்சி சின்னத்தை கூட அவர் உருவாக்கிறாத ஒரு நேரம். தேர்தல் அறிவிப்பு வந்துட்டு பிற்பாடுதான் கட்சிக்கான சின்னத்தையே அதுவும் மாயத்தை தான் அந்த அட்டையிலே உருவாக்குறாரு அந்த போட்டியிட்ட வேட்பாளர் தான். அப்போ யாருமே எதிர்பார்க்கல. போட்டியிட்ட எம்ஜிஆர் நம்முடைய அதிமுக மிகப்பெரிய வெற்றி அடையுது ஒரு இடைத்தேர்தல், அதுவும் நாடாளுமன்ற தேர்தல். 19 கட்சி அரசியலுக்கு ஒரு 6 மாசத்துல போதுமான கிளை அமைப்புகளோ தலைவர்களோ இல்லாமல் ஒரு ஆரம்ப நிலையில மொத்தா இருந்த கட்சி துணிந்து களத்தில் இறங்கி அன்னைக்கு ஆளுங்கட்சி மிருகபலத்தோடு இருந்தது. திரு கருணாநிதி தலைமையில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்கள எதிர்க்கிறதுன்றது அன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை எம்ஜிஆர் எதிர்கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாரு. அது ஒரு பெரிய நம்பிக்கையை அந்த கட்சிக்குள்ள ஒரு உருவாக்கி நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையை அந்த இடைத்தேர்தல் அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்துச்சு. அது மாதிரி இந்த தேர்தலில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக வந்திருக்கக்கூடிய விஜய் பங்கெடுத்திருந்தார் என்றால், அவர் களத்தில் இறங்கி வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தாருன்னா திமுக எதிராக பிஜேபியும் நிக்கல, அதிமுகவும் நிக்கல, அந்த வாக்கு வங்கியை நம்ம அறுவடை பண்ணலாமேன்ட்டு அவர் யோசிச்சிருக்கலாமே. அது ஏன் அவர் யோசிக்க தவறிட்டாரு? அது இப்போ அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையா என்னன்னு தெரியல. சோ நீங்க எப்படி எடுத்துக்கினா ஒரு எம்ஜிஆர் அப்படிங்கிற அளவுல எம்ஜிஆர் பத்தி புகழ் பேசக்கூடியவர்கள், அது எம்ஜிஆர் கூடிய அந்த துணிவு விஜய்க்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? நிச்சயமாக அரசியலுக்கு தேவை முதல் அடிப்படை தேவை அரசியலுக்கு துணிவு தாங்க. கண்மூடித்தனமான ஒரு துணிச்சல். என்ன எந்த நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வரும், எப்படிப்பட்ட ஒரு சூழல் அமையும் அப்படின்னு தெரியாத ஒரு களம் தான் அரசியல். எதையும் எதிர்கொள்ள துணிச்சல் உள்ளவங்க மட்டும்தான் அரசியல தொடர்ந்து வெற்றி அடைய முடியும். காட்டாற்று வெள்ளம் மாதிரி அதுல துணிந்து பயணப்படுறவங்க தான் அரசியல்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்களே. தயங்கி பின்வாங்கினவங்க யாருமே வெற்றி பெற மாட்டாங்க. அதனால இந்த தேர்தலை விஜய் தவிர்த்தது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு, மிக அரிய வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 1.25 வருஷம் தான் இருக்கு.
இந்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அதற்கான ஒரு பயிற்சி களமாக இந்த இடைத்தேர்தலை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதை அவர் தவிர்த்தது அவருக்கு அரசியல்ல இன்னொரு துணிச்சலாக களமிறங்குவதற்கு தயாராக இல்லாமல் தயக்கத்தோடு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. நிச்சயமா. இப்ப நிறைவாக இப்ப களத்துல உறுதியாயிருச்சு. இப்போ நேரடி போட்டி அப்படிங்கும்போது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த களத்தை நாம் தமிழர் எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க? அவர்கள் முன்பை விட இந்த களம் நேரடியா இருக்கிறதுனால பெரிய அளவுல வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா, அல்லது பெரியார் குறித்த சில பேச்சுகள் சர்ச்சைகள்னால அவர்கள் பின்தங்கக்கூடிய ஒரு நிலை, வெற்றி தோல்வியை தாண்டி வாக்குகள் அடிப்படையில எந்த அளவுக்கு அவர்கள் பெருவாரியாக பெற முடியும் நினைக்கிறீங்க? இப்ப நீங்க இது ஒரு அருமையான ஒரு தேர்தல் தான். நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை ஒரு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சியாக, ஒரு தமிழ் தேசிய உணர்வை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மக்கள் பார்க்கறாங்க. அப்ப அவங்களுடைய இதுவரைக்குமான தேர்தல்கள்ல அவங்க பணம் கொடுக்காம தான் அவங்க தேர்தல் களத்துல நின்று கணிசமான ஓட்டுகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில அவங்க மேல ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா காசு கொடுக்காம இவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க. எல்லாருமே இப்ப பெரிய பெரிய கட்சிகள், மிகப்பெரிய பின்னணி, பாரம்பரிய பின்னணி உள்ள கட்சிகள் எல்லாம் கூட காசு கொடுக்குறாங்க. ஆனா இந்த கட்சி காசு கொடுக்காமலே தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க வாக்கு வாங்குறாங்க அப்படின்னு. இப்ப இவங்களுக்கு திமுகவுக்கு எதிரான வேற கட்சிகள் இல்லாத நிலையில திமுக, அதாவது ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள்ன்றது கணிசமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல்ல வேற வழி இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு பல பேர் ஓட்டு போடுவாங்க. இது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்கதான் களத்துல பலமான ஒரு எதிர் வேட்பாளர். அவங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு ஓட்டு விழுகும். அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது செகண்டரி. ஆனால் அவங்களுடைய வாக்குன்றது ஒரு பிரமிக்கத்தக்க அளவுல இருக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, பெரியார ஒரு ஒரு லெவலுக்கு மேல கடுமையாக சீமான விமர்சனம் பண்ணிட்டார். அந்த விமர்சனம் அதிமுக என்ற கட்சியினுடைய திராவிட இயக்கம், அதுவும் ஒரு திராவிட இயக்க கட்சி தான், அந்த கட்சியினுடைய வாக்குகளை சீமானுக்கு முழுமையா தராது. பெரியாரை பற்றி அவர் பேசாம இருந்திருந்தாருன்னா அதிமுகவுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கி கணிசமா சீமானுக்கு திரும்பி இருக்கும். பெரியாரை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை அவர் வைத்து விட்டதனால் பல திராவிட இயக்க பற்றாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கு சங்கடப்படுவாங்க. பேசாம போடாமலே இருந்துடலாமே, இந்த தேர்தலை தவிர்த்துடலாமே, திமுகவுக்கும் வேண்டாம், இது நாம் தமிழருக்கும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக கணிசமாக. ஏன்னா ஈரோடுன்றது பெரியார் பிறந்த மண். நீங்க இப்ப இவ்வளவு கடுமையாக பெரியாரை விமர்சிச்சுட்டு நீங்க அங்க போய் நிற்கும் போது அந்த மண்ணின் மைந்தர், இந்த தமிழ்நாட்டினுடைய மாபெரும் தலைவனாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை இவர் ரொம்ப கர்ணகொடூரமா பேசியிருக்கனால அதனுடைய எதிர்விளைவுகளையும் நிச்சயமாக இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாடமாக அமையும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. மிக்க மிக்க நன்றி. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி. நன்றி சார். வணக்கம் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.